சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் திமுகவோட நிலைப்பாடில் ஒரு சில விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து தாவேகாவை பொறுத்தளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது. நம்மளுடைய அண்ணன் விஜய் பின்னாடி அவர்கள் பின்னாடி வந்து பெரும்பான்மையான இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. அவர்களுடைய இளைஞர்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆழமான அரசியல் இல்லை. அங்கே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு மோடில் தான் இப்போதைக்கு இருக்குது. எல்லாருமே வந்து எம்ஜிஆர் போல ஒரு வெற்றி பெற முடியும்னா அது வந்து அரசியலில் வந்து கிடையாது. ஏன்னா இது சினிமா அரசியல் கிடையாது. அண்ணன் விஜய் அண்ணன் என்ன பண்ணணும்னா வீட்டில இருந்து இறங்கி வந்து மக்களை சந்திக்கணும். கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னு இருப்பேன் இந்த டயலாக்லாம் விட்டுட்டு நேரடியாக பேசுங்க. நேரடியாக மக்கள்கிட்ட வந்து பேசுங்க. இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க. நவோதயா பள்ளி இருக்குது, திருப்பரங்குன்றம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீங்க பேசினாதான் உங்களால அரசியல்ல சாதிக்க முடியும். இப்போதைக்கு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி கூட்டம் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியையும் அதிமுகவையும் யாருனாலையும் ஜெயிக்க முடியாது, அசைக்க முடியாத வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கிறது. அந்த பணிகளில் ரொம்ப துரிதமாக கடந்த 2 வருடங்களாக வந்து எல்லா நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இங்கே மட்டும் கிடையாது. எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்தபோது எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிறீங்க, அடுத்தது 2026 பிடிச்சிருவீங்களா அப்படின்னா, எங்களுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்றுவோம். அதற்குரிய வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து விட்டோம். அது வந்து நிச்சயமாக நடக்கும். மிகப்பெரிய அளவில் வந்து நாங்கள் அநேகமாக பெரும்பான்மையான வெற்றி பெறுவோன்றதை இந்த தருணத்தில் என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன்.